வணக்கம். இன்னைக்கு ஜூன் மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை. புதன்கிழமைங்கிறதுனால புதன் பகவானுடைய அம்சத்தில் பிறந்தவங்க நம்மளில் கொஞ்சம் பேர் இருக்கோம். யார்? உங்கள் நட்சத்திரம் ஆயில்யம் அல்லது கேட்டை அல்லது ரேவதியா, உங்கள் ராசி மிதுனம் அல்லது கன்னியா, உங்கள் பிறந்த கிழமை புதன்கிழமையா, அல்லது பிறந்த தேதி 5 அல்லது கூட்டுத்தொகை 5 வர்ற மாதிரி 14 அல்லது 23. நீங்கள் எல்லாருமே புதன் பகவானுடைய அம்சத்தில் பிறந்தவங்க. ஏதாவது ஒரு கோயிலில் பிடிச்ச சாமிக்கு பசு நெய்யினால் தீபம் போட்டு பாருங்கள், நல்ல மாற்றம் இருக்கும். அனுபவத்தில் பலனை பார்ப்பீங்க. நிச்சயமாக புத்தி தெளிவாகும், கூர்மையாகும், திட்டமிடுதல் பிளானிங் நல்லா வரும். ஆமாங்க. மாணவமணிகளுடைய பெற்றோர்களே, இன்னைக்கு காலையிலேயோ சாயந்தரமோ நவகிரக சன்னதியில் சூரியனுக்கும் புதன் பகவானுக்கும் பசு நெய்யினால் தீபம் ஏற்றி பாருங்க, உங்கள் குழந்தைகளோட படிப்பு சிறக்கும் நிச்சயமாக. சரி, இன்னைக்கு என்ன விசேஷம்? ஏகாதசி. ஏகாதசிங்கிறதுனால வீட்டில் யாராவது ஒருத்தர் இன்னைக்கு காலையில இருந்து நாளைக்கு காலையில் வரைக்கும் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கிறது நல்லது. ஏங்க, நாள் முழுக்கவா? ஆமாம். அப்படி ஏகாதசி விரதம் இருந்தால் வீட்டில் இருக்கிற கெட்ட சக்திகள் ஓடி போயிடும். செய்வினை, ஏவல், பில்லி, சூனியம் போன்ற கெட்ட சக்திகள் எல்லாம் ஓடி போகும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. யோசிச்சு இந்த விரதம் இருந்தால் ரொம்ப நல்லது. இன்னைக்கு நல்ல நேரம் உண்டா? கிடையாது. நாளைக்கு நல்ல நேரம் உண்டா? உண்டு. நாளைக்கு காலையில் 9லிருந்து 10 வரைக்கும். நாளைக்கு விசேஷம், பிரதோஷம். இன்னைக்கு ராசி பலன் எப்படி இருக்க போகிறது இப்ப பார்க்கலாம். மேஷ ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். உங்களுடைய பலம் வந்துங்க விடாமுயற்சி, வேகம், சுறுசுறுப்பு, தைரியம், இதெல்லாம் உங்களுடைய பலம். இதனால ஜெயிக்கிறீங்க. பிரமாதமான நாள். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். அனுகூலமான எண் 7, 9. அனுகூலமான திசை கிழக்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. ரிஷபராசிக்கார நேயர்களே, கொஞ்சம் நிதானமாக தான் இருக்கணும். தேவையற்ற வம்பு வழக்கும் வரும், சிரமங்கள் வரும். எப்படி தப்பிக்கிறது அல்லது ஜெயிக்கிறது? கோயில்லையும் பூஜை ரூம்லையும் காலையிலையும் சாயந்தரமும் பசு நெய்யினால தீபம் போடணும், பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஒரு மந்திரத்தை 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஓம் சொக்கநாதரே போற்றி. அப்போ சிவபெருமான நினைக்கணும். இப்படி பண்ணுனா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, தோக்க மாட்டீங்க. அனுகூலமான எண் 1. அனுகூலமான திசை கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை. மிதுன ராசிக்கார நேயர்களை, பொறுமையா இருக்கணும். பேச்சினால சிக்கல் வரும். உங்களுடைய கிண்டல் கேலி பேச்சினால வம்பு வரும். எப்படி தப்பிக்கிறது? கோயில்லையும் வீட்டு பூஜை அறையிலையும் எப்போ முடியுதோ அப்போ பசு நெய்யினால தீபம் போடணும். ஒரு மந்திரத்தை 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஓம் ஓம் தாராதேவியே போற்றி. அப்போ அன்னை மகாலட்சுமியை நினைச்சுக்கணும். நிதானமா இருக்க வேண்டிய நாள் இந்த நாள். அனுகூலமான எண் 2. அனுகூலமான திசை கிழக்கு. அனுகூலமான நிறம் பச்சை. கடகராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். உங்களுடைய பலம் என்னங்க? பேச்சு சாமர்த்தியம், நிதானம், புத்தி கூர்மை, இதெல்லாம் உங்களுடைய பலம். இதனால ஜெயிக்கிறீங்க. வழக்கமான உள்பயம் இருக்காது. நல்ல நாளாக இருக்கும். கலக்கிறீங்க. சந்தோஷம். ரொம்ப ரொம்ப நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு. அனுகூலமான எண் 1, 3. அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. சிம்ம ராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம். அசைவ உணவை தவிர்க்கணும். கோயில்லையும் வீட்டு பூஜை அறையிலையும் காலையிலையும் சாயந்தரமும் பசு நெய்யினால தீபம் போடணும். வண்டி ஓட்டுறது கவனமாக இருக்கணும். பெரிய விலையுள்ள பொருளை வாங்கக்கூடாது. கொடுக்கல் வாங்கல் கூடாது. சந்திராஷ்டமம் எங்க மகத்துக்கா, பூரத்துக்கா, இல்லை உத்தரத்துக்கானா 3 பேருக்கும் தான். ஒரு மந்திரத்தை 107 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஓம் சௌமியனே போற்றி. அப்போ சிவபெருமான நினைச்சுக்கணும். சௌமியன்னா நல்லவன் அர்த்தம். புதன் பகவானை குறிக்கிறது. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண், திசை, நிறமெல்லாம் கிடையாது.
கன்னி ராசிக்கார நேயர்களே, இன்று இரவிலிருந்து சந்திராஷ்டமம். ஆனால் காலையிலேருந்தே அதனோட பாதிப்பு இருக்கும். அதனால் கவனமாக இருந்துக்கணும். அசைவ உணவு கூடாது. கோயில்லையும் வீட்டு பூஜை ரூம்லையும் பசுநெய்யினால் தீபம் போடணும். ஒரு மந்திரத்தை 107 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போது சிவபெருமானை நினைக்கணும். ஓம் ஓம் புதனே போற்றி, ஓம் புதனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம், பெரிய விலையில் பொருளை வாங்க வேண்டாம், வண்டி ஓட்டுறது கவனமாக இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பித்தா நாளைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்கும், கவனமாக இருக்கணும். அனுகூலமான எண் திசை நிறமெல்லாம் கிடையாது. துலாராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றங்க, காரியம் சிறப்பாக நடக்கும், ஜெயிப்பீங்க. பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்குது. உங்களுடைய பலம், வெளிப்படையான பேச்சு, பெருந்தன்மை, இதனாலெல்லாம் ஜெயிக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் 2, 5. அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, எங்கள் கண்ணே பட்டுருங்க. நல்ல நாள். சுறுசுறுப்பு, வேகம், விடாமுயற்சி, தைரியம், முட்டி மோதி ஜெயிக்கிற ஒரு மனோதிடம் எல்லாம் இருக்குது. பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். கலகலான வாழ்க்கை, சந்தோஷம். அனுகூலமான எண் 2, 6. அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. தனுசு ராசிக்கார நேயர்களே, பொறுமை, தேவையற்ற வம்பு வரும், பிரச்சனை பெருசாக வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய பலவீனம் என்ன? முன்கோபம். அதனால் பேசி வம்பில் மாட்டிக்குவீங்க. எப்படி தப்பிக்கிறது? கோயில்லையும் வீட்டு பூஜை ரூம்லையும் பசுநெய்யினால் தீபம் போடுங்க. ஒரு மந்திரத்தை 107 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ சிவபெருமானை நினச்சிக்கோங்க. என்ன மந்திரம் சொல்கிறது? ஓம் ஓம் திருவெண்காடே போற்றி. திருவெண்காடுங்கிற இடத்துல தான் புதன் சிவனை வழிபட்டு பெரியாளானார். இந்த மந்திரம் சொன்னால் தப்பிச்சுக்கலாம். கவனமாக இருங்க. அனுகூலமான எண் 7. அனுகூலமான திசை தெற்கு, வடக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மகர ராசிக்கார நேயர்களே, பொறுமையாக இருங்க. வீம்பு பிடிவாதத்தினால தோற்று போயிடுவீங்க. கோயில்லையும் வீட்டு பூஜை அறையிலையும் பசுநெய்யினால் தீபம் போடுங்க. ஒரு மந்திரத்தை 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ சிவபெருமானை நினச்சிக்கோங்க. என்ன மந்திரம் சொல்கிறது? ஓம் ஓம் திருப்பதியே போற்றி, ஓம் திருப்பதியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம். அனுகூலமான எண் 7. அனுகூலமான திசை கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை. கும்பராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாகும், ஜெயிப்பீர்கள், வெற்றி அதிகம், மனர்க்கினிய சம்பவம் உண்டு, பிரமாதமான வாழ்க்கை. நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், சந்தோஷம் அதிகமாகும். உங்களுடைய பலம் என்ன? சுறுசுறுப்பு, வேகம், விடாமுயற்சி, இதெல்லாம் ஜெயிக்கும். நல்லா இருக்கு. அனுகூலமான எண் 1, 2. அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மீனராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாக நடக்கும், ஜெயிப்பீங்க, வெற்றி அதிகம், மனர்க்கினிய சம்பவம் இருக்குது, பிரமாதமான வாழ்க்கை. பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு. உங்களுடைய பலம் என்ன? பெருந்தன்மை, புத்தி கூர்மை, இது இரண்டும் இன்றைக்கு ஜெயிக்கும். அனுகூலமான எண் 7, 3. அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. நேயர்களே, இன்று நல்ல நேரம் இல்லை. நல்ல நேரம் இல்லைன்னா கூட உங்கள் ராசிக்கு நல்ல நாளாக இருந்துச்சுன்னா சுபஹோரை எதுன்னு ஜோசியரை கேட்டுக்கிட்டு நல்ல காரியம் செய்யலாம். இன்னைக்கு விசேஷம் ஏகாதசி. ஏகம்னா 1, தசம்னா 10, 10 1 11. அமாவாசை அல்லது வளர்பிறைக்கு அடுத்து வருகிற 11ஆவது நாள் ஏகாதசி. இந்த ஏகாதசியில் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் விரதம் இருந்தால் அது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த இளைய தலைமுறையெல்லாம் கேட்பாங்க, என்னங்க இது அப்படின்ட்டு. அதுக்கெல்லாம் அர்த்தம் இருக்குது, காரணம் இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. ஏகாதசி விரதம் வீட்டில் யாராவது ஒருத்தர் இருக்கிறது நல்லது. நாளைக்கு என்ன விசேஷம்? பிரதோஷம். நாளைக்கு நல்ல நேரம் உண்டு, காலை 9லேருந்து 10:30. வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் உண்டா? கிடையாது. சனிக்கிழமை நல்ல நேரம் உண்டு, காலை 6லேருந்து 7:30. ஞாயிற்றுக்கிழமை கிடையாது. திங்கட்கிழமை நல்ல நேரம் உண்டு, காலை 9லேருந்து 10:30. செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் உண்டு, காலை 12லேருந்து 1:30 மணி, 12 to 1:30. இதை பயன்படுத்திக்கோங்க. கல்யாணமான மிதுன ராசிக்கார நேயர்களை, கணவன் மனைவி இருவருடைய ராசியுமே மிதுனமாக இருந்தாலோ அல்லது மிதுனம் விருச்சிகமாக இருந்தாலோ அல்லது கல்யாணமான கன்னி ராசிக்கார நேயர்களை 2 பேர் ராசியுமே கன்னி ராசிக்கார நேயர்களாக இருந்தாலோ கன்னி மேஷமாக இருந்தாலோ ஜோசிட்ட ஜாதகம் காட்டி பரிகாரம் பண்ணிக்கோங்க. மிதுனம் கன்னி ராசிக்கார நேயர்கள் வாழ்நாள் முழுக்க வெள்ளியில் மரகதம் போடணும். போட்டால் என்ன விதிமுறை? ஜோசியரை கேட்டுக்கிட்டு போடுங்க.
இந்த கோயிலில் தீபம் ஏற்றுறதை பற்றி பல பேர் பல தவறான கருத்துகள் வச்சுருக்காங்க. ஏற்கனவே எரிந்து கொண்டிருக்கிற தீபத்தில் பசு நெய் சேர்த்துனா போதும், தீபமேற்றிய பலன் நெய் சேர்த்தியவருக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஏற்கனவே எரிந்து அணைந்த ஆனால் நெய் இருக்கிற தீபத்தை திரும்பவும் ஏற்றி வச்சாலும் தீபமேற்றிய பலன் கிடைக்கும். ஏங்க அது யாரோ ஏற்றி வச்சு நெய் ஊற்றுனா நகல் தானே, அந்த நெய்க்கு பதிலாக உண்டியலில் ஒரு காசு போட்டுருங்க போதும், தீபமேற்றிய பலன் நிச்சயமாக கிடைக்கும். நாங்கள் பார்க்குறோம் பல பேர் கோயிலில் தாங்களே அகல் எடுத்து திரி போட்டு நெய் போட்டு, அது இன்னொரு தீபத்திலிருந்து கூட பற்றிக்க மாட்டாங்க, தீப்பெட்டி தாங்களே எடுத்து உரசி பற்ற வைக்கணும். அது உங்களுடைய கருத்தாக இருந்தால் இருக்கட்டும், ஆனால் அப்படிதான் பண்ணணும்னு கிடையாது. ஏற்கனவே எரிந்து கொண்டிருக்கிற தீபத்தில் நம்ம பசுனை மட்டும் எடுத்துகிட்டு போய் அதை அந்த தீபத்தில் சேர்த்தனோம்னாலும் தீபமேற்றிய பலன் கிடைக்கும். அப்படிங்கிறத மறக்க வேண்டாம். ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருக்கிறது நல்லது. சில வீடுகளில் பணம் தங்காது, கெட்ட சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு குடும்ப உறுப்பினருக்கு தூக்கம் வராமல் ரொம்ப பயம் பிரச்சனையாக இருக்கும். இந்த மாதிரி வீட்டிலே கெட்ட சக்திகள் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஏகாதசி விரதம் அதை மாற்றும். அப்படிங்கிறத மறக்க வேண்டாம். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.